கோயம்புத்தூர் டு முடீஸ்வருக்கு சோலோவாக தான், அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் அன்ரிசர்வ் ஜர்னி தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன்றவங்க இந்த வீடியோ முழுசாக பாருங்க. அதுக்காக நான் சூஸ் பண்ண அந்த ட்ரெயின் தான் கிரேட் லெஜெண்ட் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ். டெய்லி வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து 9:30 டிபார்ட் ஆகிடும். அன்னைக்கு நம்ம நல்ல நேரம் ஒரு 15 மினிட்ஸ் டிலேவாக வந்ததுனால இந்த ட்ரெயின் பிடிக்க முடிச்சு. அன்ரிசர்வ்டு கோச்சி இப்படி தான் இருக்கும் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ். மூச்சு விட கூட இடம் இருக்காது. சோதனைக்கு அப்புறம் பயனூர்ன்ற ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆனிச்சு. அதெல்லாம் உட்காந்தேன். கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணுன்றதுக்குள்ளே மங்களூர் சென்ட்ரல் வந்துருச்சு. மேங்களூர் டு உடுப்பிக்கு ஒரு பிரைவேட் பஸ்ஸில் தான் போட் பண்ணியிருந்தா. அதுக்கு டிக்கெட் 95 rupees. உடுப்பி டு முடீஸ்வர் வேறு பஸ் ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால முடீஸ்வர் வழியாக ஹூப்ளி போகக்கூடிய இந்த பஸ் தான் போட் பண்ணியிருந்தேன். நீங்கள் கண்டக்டர் டிரைவர் கேட்டுட்டு அப்புறமா பஸ்ஸில் எந்த பஸ்ஸில் இருந்தாலும் போட் பண்ணுங்க. ஒரு 3 hours பஸ் ஜர்னிக்கு அப்புறம் முடீஸ்வர் ரீச் பண்ண பிறகு முடீஸ்வர் அந்த ஆர்ச்சி கேட்லேருந்து முடீஸ்வர் டெம்பிள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நடந்துட்டேன். கிட்டத்தட்ட 2.5 kilometers வரும். உங்களால் நடக்க முடியும்னா நடங்க. அப்படி ஏன்னா நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவான்னா நீங்கள் வந்து ஆட்டோவில் கூட போட் பண்ணிக்கலாம். ஆட்டோக்கு பார்த்தீங்கன்னா பெர் ஹெட் 50 rupees இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. சுவாமி தரிசனம் முடிஞ்ச பிறகு நம்ம அன்னதானம் சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம். அன்னதான சாப்பாடு உண்மையில் நல்லாவே இருந்துச்சுங்க. மன திருப்தியாகவே இருந்துச்சு இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. 12 o'clock சுவாமி தரிசனத்தை முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒரு 3 hours கழிச்சு தான் திருப்பி ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால டைம் தான் வேஸ்ட் ஆகும். முன்னாடி வந்துட்டீங்கன்னா சுவாமி தரிசனம் நல்லபடியாக பார்த்து முடிச்சிடலாம். ஒரு 20 rupees பே பண்ணிங்கன்னா அந்த கோபுரத்தில் கூட லிஃப்ட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணி இந்த டெம்பிளோட ஃபுல் வியூவும் பார்க்கலாம். எனக்கு அது டைம் இல்லாதனா நான் போக முடியல. உங்கள் டைம் கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. நல்லாவே இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நேரம் கோயிலை சுற்றி பார்த்த பிறகு நம்மளும் கடற்கரையில் போய் கால் நினைச்சாச்சு. கர்நாடகாவில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் அது முடீஸ்வர் மட்டும்தான். திரும்பவும் நம்ம கோயம்புத்தூர் போக வேண்டிய நேரம் வந்ததுனால இந்த பூர்ணா எக்ஸ்பிரஸ் தான் நான் போட் பண்ணி தான். இதுவும் அன்ரிசர்வ்டு தான். லிட்டரலி நான் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அன்ரிசர்வ்டில் கூட்டமே இல்லாமல் ரொம்ப ஒரு ப்ளீசண்டான ஜர்னியாகவே அமைஞ்சிருந்துச்சு எனக்கு இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது. பூர்ணா எக்ஸ்பிரஸ் வீக்லி ஒன்ஸ் மட்டும் தான் புனே டு எர்ணாகுளம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம முடீஸ்வர் டு ஷொர்ணூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருந்தோம். பூர்ணா எக்ஸ்பிரஸ் ஜர்னி நல்லபடியாக முடிஞ்ச பிறகு திரும்பவும் முதலேந்தான்ற மாதிரி வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் திரும்பி நம்ம போட் பண்ணியிருந்தோம். கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணுறதுக்காக ஷொர்ணூர்லேருந்து ஒரு ஸ்டேஷனில் கூட்டம் இறங்குதுன்னா அப்படியே பல மடங்கு கூட்டம் திரும்பி அப்படியே போட் பண்ணிடுறாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இந்த ட்ரெயினில். கோயம்புத்தூர் ஜங்ஷன் ஒரு 7:30 ரீச் பண்ணிட்டோம். எந்த அளவுக்கு கூட்டம் இறங்குதோ அதே கூட்டம் அப்படியே மறுபடியும் ஏறிடுறாங்க. இந்த ட்ரெயின் இப்படி தான் எப்போவுமே ரன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த பிறகு கண்டிப்பாக நான் அன்ரிசர்வ்டில் ட்ராவல் பண்ணியே தீருவேன்றவங்க கமெண்ட்டில் தெரிவிங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஓவராலாக கோயம்புத்தூர் டு முடீஸ்வர் டு கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா கிட்ட 1000 rupees தான் செலவாயிருக்கு. மேபி உங்களுக்கு இதை விட ஆனாலும் ஜாஸ்தி ஆனாலும் ஆகலாம். உங்கள் ஃப்ரெண்டு பட்டாளத்துக்குள்ள எத்தனையோ பேர் அன்ரிசர்வ்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஒருவேளை உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்மளை சப்போர்ட் பண்ண ஆரம்பிங்க. guys, thanks for watching.